அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த சமாதி பாதத்தில் பார்த்துட்டு வரோம். 51வது சூத்திரம். அதாவது இந்த சம்ஸ்காரங்களை அந்த சமாதியில் உண்டான பதிவுகள் எல்லாம் துடைத்தெறிகிற பொழுது அதற்கு மேல் எந்த ஒரு எண்ண அலையும் மனதில் இருப்பதில்லை. அப்போது யோகி விதையில்லா சமாதியில் நுழைகிறான். மனதில் ஒருமைப்பாடு என்னும் பேரலையை எழுப்பி மற்ற சிற்றலைகளை, அதாவது எண்ணங்கள் விழும்போது எல்லா சம்சாரங்களையும் கடந்த கால பதிவுகளையும் காணாமல் போய் சமாதியிலே வைக்கிறது. அந்த பேரலையும் நின்றுவிட வேண்டும். அப்படி அது தனிந்து ஒரு நிலைக்கு வருகிற பொழுது ஓர் உயர்ந்த சமாதி கூடும். அதுவே நிர்விகல்ப சமாதி என்கிறது வேதாந்தம். நிர்விகல்ப சமாதியில் விதையில்லாத சமாதி என்கிறோம். அதற்கு காரணம் அதன் தூய்மையை, அதன் உணர்வு நிலை வேறுபடுத்தி அறிந்திடாதது. அதில் புலன்களால் உணரத்தக்க பதிவுகள் இல்லை. பிரம்மம் ஒரு தியான பொருள் ஆகாது. அதில் அறிபவரோ அறியப்படுவதோ எதுவுமே கிடையாது. பிரம்மம் பரிசுத்தமானது, பிரித்தறியப்படாத உணர்வாய் இருப்பது. நிர்விகல்ப சமாதியிலும் அப்படிதான். நீங்கள் பிரம்மத்துடன் நேரடியாக ஒன்றுவிடுகிறீர்கள். இந்த பிரபஞ்சத்தின் அதன் வடிவங்களில் உயிரினங்களின் இயல்போடு நீங்கள் பொருந்தி இருக்கிறீர்கள். ஆன்மா பிறப்பதில்லை, இறப்பதில்லை, அது அழிக்க முடியாது என்றும் உள்ளது. அந்த பொருளே பிரபஞ்சத்தின் என்றென்றும் உள்ளதான அறிவின் சாரம். இது விதையில்லா சமாதியில் உணர்த்தும் பேரின்மையாகும். உங்கள் ஆன்மாவை மூடிக்கொண்டிருக்கும் அலைகள் அடக்கி போட்டுவிடுங்கள். ஓரலையும் இல்லாவிடத்தை உருவதுதான் விதையில்லா சமாதி ஆகும். இப்போ விதையில்லா சமாதினா நான் ஒரு விதை எடுத்து ஒரு இதில் போடுறோம். அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் எழும்பொழுது அது விதையுடன் கூடிய சமாதியாகும். எண்ணங்கள் எல்லா பொழுது அது விதையில்லா சமாதியாகவும் கணக்கெடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? நம்ம விதையில்லா சமாதிக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. இத்துடன் இந்த சமாதி பாதம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.